வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது துவரம்பருப்பு சட்னி. ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஆப். இது ஷாப்பிங் ஆப்புங்க. இதில் நம்ம பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் லிங்க் கொடுக்குறாங்க. தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். துவரம்பருப்பு தேவையான அளவு, தேங்காய் தேவையான அளவு, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, பூண்டு தேவையான அளவு, புளி கொஞ்சம் சிறிதளவு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 3 மிளகா வத்தல். இந்த அளவுக்கு தாங்க. பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க அடுப்பில். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அதில் துவரம்பருப்பை போட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வத்தல், கருவேப்பிலை போட்டுருவோம். போட்டு வதக்க ஆரம்பிப்போம். சிறிதளவு அடுத்து வச்சுருக்கிற எல்லா வெங்காயம், பூண்டு, புளி மட்டும் லாஸ்ட்டில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி எல்லா பொருளும் நல்லா வதங்கினதை ஃபேனில் வச்சு நம்ம உணர வச்சு மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ துவரம்பருப்போட நன்மைகளை பார்த்துடலாம். நம்ம இதில் புரோட்டீன் இந்த பருப்பில் அதிகமாக இருக்குங்க. புரோட்டீன் மட்டும்தான் இருக்கா? அதுக்கு மேலே நிறையா சத்து இருக்குங்க. மெக்னீஷியம், பொட்டாசியம். துவரம்பருப்பு தமிழ்நாட்டில் மிகவும் ஃபேமஸான பருப்புன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ சத்தான இந்த துவரம்பருப்பை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு இரத்தத்தில் உள்ள அழுத்தம் குறையுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இரத்த குழாயில் இருக்கிற அடைப்பு இதெல்லாம் சரியாகுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட துவரம்பருப்பை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டு வரும் பொழுது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் நலம் சரியாக இருக்குங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த சட்னி அல்லது துவையல் இந்த இரண்டையும் இது பண்ணி உணவில் நம்ம சேர்த்துக்கிட்டே வரும் பொழுது குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்குதுங்க. உணவில் நம்ம அடிக்கடி துவரம்பருப்பு எடுத்துக்குவோம். வாழ்க்கை வளமாக வச்சுக்குவோம். இதை நம்ம சூடாக இட்லி கூட தோசையோ வச்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான உணவு, சத்தான உணவு. நன்றி, வணக்கம். குருவடி சரணம், திருவடி சரணம். என் முருகன் அப்பன் சரவணபவ. முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.